வாங்க சார் வாங்க. சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா, செட்டியார் பார்க் பார்க்கணுமா, கோக்கஸ் பார்க் பார்க்கணுமா, போட் கிளப் பார்க்கணுமா, சோலா பார்க் பார்க்கணுமா, தொப்பி தூக்கி பாறை பார்க்கணுமா, கடைசியா சூசைட் பாயிண்ட்ல விழணுமா, சாரி பார்க்கணுமா? அழகானது, அற்புதமானது. இது ஜான்சி ராணி, இது எலிசபெத் ராணி. ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்குறதுக்கு மனசே வராது. பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கு சார். சரோ வாங்க சார் வாங்க. ஃபுல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா? என் குதிரை மேல ஏறி சவாரி செய்யற லவ்வேட்ஸ்க்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிடு. அப்படி ஒரு ராசியான குதிரை. ஐயா ஏறுங்க, அம்மா நீங்களே ஏறுங்க, 2 பேர் வந்து ஏறுங்க. வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் உண்மையான காதலர்களா, இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா, தள்ளிட்டு வந்ததா, இல்ல சேர்ந்தே வந்தீங்களா, வந்த இடத்துல சேர்ந்ததா? உனக்கு வேண்டியது ரேட்டு தானே, ஏன் இதெல்லாம் கேக்குற? கேப்பையா, நான் இந்த நாட்டின் குடிமகன். நான் எல்லாம் கேட்காதனால தான் இந்த நாடு இப்படி ஆயி போச்சு. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, உண்மையான காதலர்கள். இப்படித்தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. 2 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம். பிரிஞ்சவங்க பிரிஞ்சிட்டு போக வேண்டியதானடா, அப்புறம் என்ன நண்பர்கள்? ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது. ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு. கேட்டுக்கங்க. உனக்கும் தான், நீயும் கேட்டுக்க. கேட்டால் வாழ்ந்துருவீங்க. வணக்கம் சார். பாப்பா கிருஷ்ணா வா. நம்ம 40 கோடி ரன்னிங்ல இருந்தது, இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏதோ நான் செய்த புண்ணியம் கர்த்தர் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருப்பா. கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ, என்ன மாதிரி தொழிலாளியும் உங்கள மாதிரி முதலாளியும் பரஸ்பர அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர். நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுப்பா. உங்க பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிளைய வச்சுக்குங்க. நான் ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய நிலைமையை சொல்ல முடியாது. நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டு விட்டீங்கன்னு வைங்க. என்னப்பா அது? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம். எவ்வளவு பெரிய தத்துவம். நானும் வீட்டோட ஒரு மாப்பிளையை தேடிட்டு தான்ப்பா இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறானே. 40 குதிரை, எஸ்டேட், பங்களா நமக்கு அமைஞ்சது. இங்கே அடுப்பத்தை வச்சிடலாம். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. என்னப்பா அது திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன். நான் எங்கேயோ போயிட்டேன். எங்க வீட்டுல எத்தனையோ சொந்தக்காரங்க வேண்டியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. யாருமே என் கல்யாணத்தை பத்தி பேசினது இல்லீங்க. நீங்க முதல்ல ரொம்ப துணிச்சலா எங்க அப்பா கிட்ட என் கல்யாணத்தை பத்தி பேசிருக்கீங்க. நான் இப்படித்தாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணை பார்த்தா என் கண்ணுக்கு தாங்காது, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். இந்த மாதிரி இறக்க குணம் யாருக்குமே வராதுங்க. இன்னும் இறங்கிருவங்க, ஆனா கீழே தண்ணி இருக்கேன்னு பாக்குறேன். ஏங்க, உங்க அப்பா உங்களுக்கு சொந்தத்துல ஏதாவது மாப்பிளை பாத்துருக்காருங்களா? என்னைக்கு என்ன பத்தி கேட்டீங்களோ அன்னைக்கே சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டேங்க. என்னைக்கு என்ன பார்த்த உடனே சொந்த பந்தத்தை விட்டுட்டு பெத்த அப்பனையே மறந்துட்டு உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ, இதுதாங்க உண்மை காதல். இப்படித்தாங்க எல்லா பெண்களும் இருக்கணும். இந்த விஷயத்தை உங்க ஒப்பங்கிட்ட கேக்குறது யாரு? நீங்களே எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்களே. அது சரிப்பட்டு வராதுங்க. உங்க அப்பா வெளிநாடு போய் கத்தி சண்டை, குத்து சண்டை, கராத்தே, கும்பூர் இதெல்லாம் கத்திட்டு வந்திருக்காரு. எசகு பெசகா ஏதாவது ஒரு நரம்ப தட்டி விட்டாருன்னு வைங்க, என் வாழ்க்கையே பாழாகிடும். நான் குதிரையே ஓட்ட முடியாதுங்க. ஏங்க, இந்த விஷயத்தை நீங்களே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. சரிங்க, எங்க அப்பா கிட்ட நானே கேக்குறேன். ஆஹா ஆஹா, நீங்க தாங்க புதுமை பெண். தெரியாதனமா மேல ஏறிட்டேன், கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? இங்க பாரு மேரி, உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது. இப்பவே பிரிஞ்சிருவோம். நீங்க ஆம்பளை சட்டுன்னு அப்படி சொல்லிடுவீங்க. நான் அப்படி சொல்ல முடியுமா? என் உயிரையே நான் உங்க மேல வச்சிருக்கேன். என் மேல உசுர வச்சுட்டு நீ என்ன புணமாவா அலையற? சொல்றத கேளுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நான் எதையோ மனசுல வச்சுட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க, அது உங்க ஒப்ப சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். அப்படியா? நம்ம காதல பிரிக்க படைச்ச ஆண்டவனாலேயே முடியாது. உங்களை பிரிக்க ஆண்டவன் தேவையில்லடா, அப்பனே போதும். ஆமா, காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்களே, ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைச்ச தோழி.
அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்? தெரியாது, எல்லாரும் சொல்றாங்களே நானும் சொன்னேன். தெரியாதல்ல ஏன் சொல்றீங்க? கம் டு தி பாயிண்ட். என்கிட்ட வேலைக்கு சேரும்போது எவ்வளவு கெஞ்சின, உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா? கொடைக்கானல நீங்க எப்படி இருந்தீங்க? குரோட்டல்ஸ்க்கு குதிரை சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க. பிற்காலத்துல குதிரைக்கே ஓனரா வரல? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இன்னும் சிலதை சொல்லுவேன். உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன். டேய், இனிமே உனக்கு என்கிட்ட வேலை கிடையாது. வாங்குறத உன்னை வீட்டுல வச்சு பூட்டுறேன். மாமா, என்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வேண்டாங்களே, திறந்த வீட்லயே வைங்க, பூட்டாதீங்க. ஏன்? பூட்டத்தான் காதலுக்கு ஊட்டம் பிறக்கும். சரி, பூட்டல. வா. ஏய், இந்த மாதிரி 50 ரூபாய் 100 ரூபாய் நோட்டெல்லாம் நான் எத்தனை எண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ என்றங்கிறக்காக கால் எங்க வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல. கலெக்ஷன் கட்ட எப்ப போற? இதோ பிறப்பிட்டு இருக்கனே, உங்களை பார்த்தா பாவமா இருக்கனே. எப்படி இருந்தீங்க? கிடைச்ச கலெக்ஷன் எல்லாம் அவட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டுல செல்லப்பிள்ள மாதிரி இருந்தீங்க. ஒரு சின்ன சம்பளத்தினால இப்படி ரோட்டுக்கு வந்துட்டீங்க. போதும் அதோட நிறுத்திக்கிடா. அவ அழுதுகிட்டு இருப்பா. அவ தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். கலெக்ஷன் கட்டும் போது இத நைஸா தள்ளி விட்டுரு. இங்க பாருங்க, லெட்டர் கொடுக்கறது இதோட நிப்பாட்டிக்கங்க. இனிமே கொடுக்கறதா இருந்தா புறாவுல கட்டி அனுப்புங்க. யாரு? அவங்க அப்பனை நம்பி புறாவை பறக்க விட சொல்றியா? ரக்கையோட அடிச்சு தின்றுவான். அலும்பு பண்ணாத, அடிபட்டு செத்து போயிருவேன். புறா இத ஓடா, ஓடு. அந்த நந்தியத்தை நாய் மாதிரி நடந்துக்காம நல்லா வேலை செய். சம்பளம் போட்டு தர்றேன். நீயும் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு ஒரு லாயத்துக்கு மேனேஜர் ஆயிடலாம். சரிங்க. மேரி, இந்தாமா லவ் லெட்டர். என்னது? கிருஷ்ணன் கொடுத்தாரு. கண்மணி மேரி, என்னதான் உங்க அப்பன் அம்மி குழவித்தாயன் உன்னை அடைச்சு வச்சிருந்தாலும் அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது. உங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல் நொறுக்கப்படும், உன்னை வெளியே தூக்கப்படும், உன்னை என் மனைவி ஆக்கப்படும். உங்க அப்பன் வச்சிருக்கானே குதிரைங்கிற பேர்ல கழுதிக, அதை விட ஒரு பெரிய அரேபியா குதிரையில வந்து உன்னை அலாக்காக தூக்கிட்டு போயிடுவேன். உன் அன்பு காதலன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். லெட்டர் படிச்சு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. என்னைக்குமே நான் அவரோட மாரிதான். எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப முக்கியம் இல்லையா? அட பாவி, லவ் லெட்டர் கொடுக்க வந்த குரங்கா நீ? இப்பதான் உன்னை மேனேஜர் ஆக்குறேன்னு சொன்னேன். உனக்கு வேலை கிடையாது. நீ அவன மாதிரி ரோட்ல ஆல போ. எந்திரி, என் முன்னால நிக்காத. போடா ராஸ்கல். என்னடா லெட்டர் கொடுத்தியா? என்ன சொல்லுச்சு? அடே எப்பா, லெட்டர் வாங்கின உடனே முத்தம் கொடுத்துச்சுனே. எது? லெட்டர் இருக்குனே. அப்புறம் லெட்டரை பார்த்து ஒன்னு அழிச்சு பதிலுக்கு லெட்டர் கேட்டேன். அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு அவருக்கு ஏதோ பிறந்த நாளாம். பெரிய பெரிய கேக்கா கொடுத்தாரு, என்ன கேட்காமல. குடுக்கறதுன்னா அந்த ஆளு எவ்வளவு வேணாலும் கொடுப்பான்டா. ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம், காதலர்களை சேர விட மாட்டான். அந்த பூசணிக்காய் தலையனுக்கு எதிரா நம்மள 25 குதிரையை வச்சு தொழில் ஆரம்பிக்க போறோம். அத லெட்டர்ல எழுதியிருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட குடு, படிக்கட்டும். நீ தைரியமா இரு, அண்ணன் கூடிய சீக்கிரம் பெரிய ஆளாகிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடு. என்னன்னு இது? இன்னைக்கு நானே வா, திரும்ப திரும்ப ஒரு ஆள் போனா சந்தேகப்படுவாங்க. இந்த கோழிக்கு என்ன அனுப்புங்க. டேய், குடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரே ஆள் தாண்டா வச்சுக்கணும். நீயே போயிட்டு வா. வேணாண்ணே, நான் போனா சந்தேகப்படுவாங்க. நானே போறேன். ஆமாடா, அன்னைக்கு நீ போகும்போது அவருக்கு பிறந்த நாள், உனக்கு கேக்கு கொடுத்தாரு. இப்ப நான் போகும்போது அவரு கல்யாண நாளா இருக்கலாம், உனக்கு ஏதாவது கொடுப்பாரு. குடுக்கற அந்த ஆள் மண்ணண்டா. ஆமா ஆமா, அவர் வெறுங்கையோட யாரும் அனுப்ப மாட்டாரு. ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்திருக்கான், சொன்னா கேட்டுக்க. லவ் லெட்டர் கொண்டு வந்த கையா இது? அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா அது மூஞ்சி எல்லாம் லாரியில் அடிபட்டியா? இல்லண்ணே, அந்த மொட்டைய என்ன போட்டு அடிச்சு மிதிச்சு என்ன லெட்டர் கொடுக்கும்போது பாட்டானா? கையும் களவுமா புடிச்சிட்டான் அண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, அவன் மனுஷனா என் கைய கடிச்சிட்டான். அதான் அவன் குதிரையில சிலது கடிக்குது,
அவனே கத்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. அண்ணே இவன் முதல் லெட்டர் கொடுக்க போனானே உட்கார்றா. அன்னைக்கு ஏன்னா உரிச்சு போடும் படுவா. நீ சொல்ற அண்ணே அன்னைக்கு லெட்டர் கொடுக்க போனானே இவனையும் செம மாத்திருக்கானே அந்த மொட்டைய. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ல? நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காதே, இவனும் வாங்கட்டும்னுதான். அவன் கேக்கு வாங்கினா பரவாயில்ல, என்ன மாட்டி விட்டு அதே கேக்க நான் வாங்கி இருந்தா என் நிலைமை அதேதான். வணக்கங்க. என்ன இப்ப தொழில் இல்லையாமே எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த மொட்டையங்கிட்ட இருந்து விலகிட்டியாமே. கவலைப்படாத, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். எது கொடைக்கானலையா? இங்கதான் சதா மழை பெய்யுதே, அப்புறம் எதுக்கு தண்ணி ஊத்தணும்? வழக்கமா சொல்ற பழமொழியாச்சேன்னு சொன்னேன். பழமொழியில கொடைக்கானல சொல்லாதீங்க. சொல்லணும்னு ஆசை இருந்தா மலையை விட்டு கீழே இறங்கி சொல்லுங்க. சரி அதை விடு. என்கிட்ட 25 குதிரை இருக்கு, அதை வச்சு தொழில் பண்ணிக்க. வர்ற வருமானத்துல உனக்கு ஒரு பங்கு தர்றேன். அப்படியா? அப்படின்னா ஒரே வருஷத்துல 25 குதிரையை 50 ஆக்கி காட்டுறேன். உனக்கு விஷயம் தெரியாதா? என்கிட்ட இருக்கிற 25 ஆண் குதிரை. நான் அதுக்கு சொல்லிங்க 25 குதிரையை வச்சு சம்பாரிச்சு அந்த வருமானத்துல இன்னும் 25 குதிரை வாங்கலாம்னு சொல்றேன். அது ஓ சாமர்த்தியம். 25 ஆக்குவியோ 250 ஆக்குவியோ. உங்களை எல்லாம் செலக்ஷன் பண்ணி எதுக்காக வர சொன்ன தெரியுமா? அந்த கேடுகிட்ட நாமரதாப்பைய கிருஷ்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு 25 குதிரையை கொடுத்து அந்த கார்மேகம் கருங்குரங்கு எனக்கு எதிராக தொழில் செய்ய வச்சுட்டான். இது அநியாயம் சார், இது அக்கிரமம் சார். உங்களுக்கு துரோகம் பண்ணலாமா சார்? பண்றானுங்களே, துரோகம் பண்றதானே இந்த நாட்டுக்கு மெயின். தொழில் சைடு தானே. அதனால நான் சொல்றேன், குதிரைக்கு ஒரு பண்ணா நின்னுக்குங்க. வர்ற கராக்கி புறாய் எடுத்துருங்க. அவன் பக்கம் ஒரு ஆள் கூட போக கூடாது. எவ்வளவு சம்பளம் வேணாலும் தர்றேன். பாருங்க சார் எங்க கைவரிசைய. வாங்க சார் வாங்க. லேக்க சுத்தி பார்க்கணுமா? ஃபுல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா? சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா? வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுமா? தொப்பி தூக்கி பாறை பார்க்கணுமா? கடைசியா சூசைட் பாயிண்ட் பார்க்கணுமா? வாங்க நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க இங்க வாங்க. அங்க போகாதீங்க, இப்பவே சூசைட் பாயிண்ட் பாத்துருவீங்க. அது குதிரை இல்ல கழுத. போகாதீங்க சார், சொன்ன கேளுங்க சார். இவனும் போயிட்டானுங்களா? சரி அடுத்த கிராக்கிய பாப்போம். வாங்க சார் நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. சூசைட் பாயிண்ட் பார்க்கலாம். இங்க வாங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் இங்கிலீஷ் தெரியாதா உங்களுக்கு? வாங்க சார் வாங்க உட்காருங்க. போறானுக்கு பாரு புறம்போக்கு. குதிரைக்கு முன்னால 4 கலர் போட தெரிஞ்சா போது அங்க போயிருவானுங்க. சபல கேசுங்க. அட்லீஸ்ட் 2 ஆம்பளையாவது வாங்க சார். இதுவும் குதிரை தான். இதுவும் ஆஃபும் போகும் புல்லும் போகும். உன்னை கண்டா எவனுமே வரமாட்டேங்கிறான். பாத்தீங்களா அண்ணே, வசதி உள்ளவன் தான். என்னமா லேடி செட்டப் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? போற போக்க பார்த்தா நாம தான் சூசைட் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். போகாம என்ன பண்றது? இப்படி ஒரு குதிரை இந்த மண்டையை வச்சிருந்தா எவன்டா வந்து ஏறுவான்? காலி மைதானமா வச்சிருக்கையே, இதெல்லாம் கொத்தி விட்டு பேரிக்கா தோட்ட வைடா. விளையாடாதீங்க. என்ன இருந்தாலும் பணக்காரங்கிட்ட நம்ம மோத முடியாது. மோத முடியாதா? நான் மோதி காட்டுறேன்டா. கலரை வச்சு கலெக்ஷன் பண்றானா? ஒரு பாவாடை, ஒரு ஜாக்கெட், ஒரு ஜடை, இது நம்மளுக்கு கிடைக்காதா? கிடைச்சா அந்த மேரி என் மேல உயிரா இருக்கா. அவளுக்கு ஏழை பணக்காரங்கிற ஏற்ற தாழ்வே கிடையாது. நான் எப்ப கூப்பிட்டாலும் என் கூட ஓடி வர தயாரா இருக்கா. ஆனா அதுக்கு அந்த மொட்டை மண்டை தாண்டா குறுக்க நிக்கிறான். அவனை கொல்லுடா. எப்படி கொல்றது? தானா செத்த மாதிரி இருக்கணும். வெட்டுனா ரத்தம் வரும், கழுத்தை நெரிச்சா சத்தம் வரும். இந்த ரெண்டுமே இல்லாம கொல்லணுமே. சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா மடையா? அன்னைக்குன்னு மேரி எனக்கு பன் பட்டர் ஜாம் போதும், சோத்த நீ தின்னு அந்த மொட்டை மண்டையை சொல்லிட்டான்னா கதையே மாறிடுமேடா. இன்னொரு ஐடியா இருக்குனே. என்ன? அவன் பல்லு விளக்குவானா? எனக்கு தெரியாது. அவன் சாப்பிடும் போது நான் பாத்திருக்கேன். அவன் பல்லு விளக்கி நான் பார்த்ததே இல்ல. அண்ணே, அவன் பல்லு விளக்குற பிரஸ்ல விஷத்தை தடவிட்டா காலையில முடிச்சு பல்லு விளக்குவான்ல, உடம்புல விஷம் ஏறி செத்து போயிருவானே. இப்படி முன்னுக்கு வா. இந்த மாதிரி நீ முன் யோசனை சொல்றதுனால தான் உனக்கு முன்மண்டையில முடியே முளைக்காம போச்சு. மொட்டைய செத்த உடனே மொத்த குதிரையை நான் வச்சுக்கிட்டு ஒத்த குதிரை உனக்கு எழுதி வைக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில மாமா வில்லனே கிடையாது.
இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்க. குதிரை, அதுக்கு ஒரு ஓனர், அவங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. திடீர் பணக்காரன் ஆகணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. அண்ணா, இந்த திடீர் ரசம், திடீர் சாம்பார் இதெல்லாம் பண்ணலாம். திடீர் பணக்காரனா எப்படி ஆவறது? வழி இருக்கு. என்ன? பொம்பளைகளை வச்சு வீடியோ செக்ஸ் படம் எடுத்தா அம்மா, அம்மா, ஐயோ! இது விஷயமா உள்ள போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள என்ன உள்ள இருப்பு பாக்குறான் பாரு. அண்ணே, ஒரு அருமையான ஐடியா. குழந்தைங்களை கடத்திட்டு வந்து பெத்தவங்க கிட்டே பணம் கேட்டா? ஓ, முக அமைப்பே அப்படி. கடத்தலே இருக்கான் பாரு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில குழந்தைகளை நாம நம்பி கடத்திட்டு வரக்கூடாது. எங்களால காப்பாத்த முடியல, நீங்களே ஒன்ன வச்சு வழங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? என்னதான் பண்ணலாங்கிறீங்க? போங்க ஐயா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ஐயா. என் கூர்மையான மைண்ட்ல இந்த மேட்டரை ஏத்தி அப்புறமா நான் ஒரு முடிவுக்கு வரேன். அண்ணே, கேவலம் காதல் தொழிலுக்காக தொழிலை விட்டுட்டு சாமியார் ஆகக்கூடாதுண்ணே. ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும்பா. ஆகா, அண்ணனுக்கு எவ்வளவு மனவருத்தம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரு. காதல் தோல்வி அடைஞ்சவங்க சிலர் பைத்தியமா இருக்காங்க, பலர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நான் சேவை செஞ்சே உடம்ப கரைச்சுக்கிறேன். உலகத்தில் உள்ள காதல் எல்லாம் அப்படி நினைச்சிருந்தா எவ்வளவோ சாவ தடுத்து இருக்கலாமே. கட்டணம் இலவசம்னு போட்டிருக்கீங்களே, வர்ற பக்தர்கிட்ட ஏதாவது காசு வசூலிக்கலாம்ல. அல்ப அலையாத. நம்ம நாட்டுல எதையுமே இலவசம்னு போட்டாதான் கூட்டம் வரும். காசியில தீர்த்த இலவசம்னா கன்னியாகுமரியில இருந்து காசை செலவு பண்ணிட்டு போவானுங்க. வாஸ்தவம், வாஸ்தவம். ஏன்னா மேல குரங்கு படம் போட்டிருக்க, கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதுன்னு. இந்த படத்தை பார்த்து ஏன்னு இன்னும் ஜனங்க திருந்தல. அதுப்பா, ஜனங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. எப்படி? சொன்னது நமக்கு இல்ல, குரங்குக்கு தான். உங்களுக்காக பக்தர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, வர சொல்லட்டுமா? சரி, ஒரு ஏழை ஒரு பணக்காரன் மாத்தி மாத்தி அனுப்பு. சரி, முதல்ல ஏழை அனுப்பு. சரிண்ணே. வணக்கம் சாமி. வள வளன்னு பேசக்கூடாது, உன் குறை மட்டும் சொல்லு. காய்கறி வியாபாரம் பண்ண ரொம்ப நஷ்டம் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. பக்தா, சாமி, வைத்தியர்கிட்டயே என்ன போல மகான் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே உனக்கு காய்கறி வியாபாரத்துல நஷ்டமாச்சா? சொல்றியா இல்ல உண்மையை நான் வர வச்சிட்டுமா? சீட்டாடுன அதுல நஷ்டம் வந்துடுச்சு. அப்படி வா வழிக்கு. நீ ஆடுனது ரம்மியா? ஆமா. ரம்மி ஏன் தோக்குது தெரியுமா? தெரியலையே. 13 சீட்டு. 13ங்கிறதே கெட்ட நம்பர். ஆஹா, என்ன தத்துவம், என்ன ஞானம் இன்னும் இருக்கு. இருக்கா? ஆமா, வெளியில போயிரு, உன்னை நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி. போ. சாமி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பேசாத, குறை மட்டும் சொல்லு. எனக்கு நிறைய பண வசதி இருக்கு, மனசு நிம்மதி இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு பாடு. காசி தண்ணி மகனே, காசி தீர்த்தம். பிளாக்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வரும்? சொல்றதை கவனமா கேளு. இந்த ஊர் மூலத்தெரு 13ஆம் நம்பர் வீட்டுல ஒரு பாவி இருக்கான். அவன் பேரு முருகன். போன ஜென்மத்துல அவங்கிட்ட நீ கடன் பட்டிருக்கிற. ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் குடு. அவன் சாமானியமா வாங்க மாட்டான். எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. அப்பதான் உன் பாவம் எல்லாம் தீரும், உனக்கு தூக்கமும் வரும். போ போடா. சாமி பிரசாதம். எதுபடா? கூப்பிட்டீங்களா சாமி? வீட்டுக்கு போ. அங்க ஒரு பணக்கார வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான். சரிங்க. அல்ப மாதிரி வாங்கிறாத. அவனை அலைய விட்டு அப்புறம் வாங்கிக்க. சரிங்க. ஏய், பணத்தை வாங்கிட்டு வேற எங்காவது போன, நான் குதிரை ஓட்டுனவன் தாரு குச்சார சொருவி போடுவோம். சொருவி. சரிங்க. வாங்கிட்டு நேரா இங்க வரணும். சரிங்க. போடா. ஐயா, என்னங்க வேணாம்? 13ஆம் நம்பர் வீட்டுல உள்ள முருகங்கிறது நான் தாங்க. நீதானா? கிடைச்சிட்டியா? நீ கிடைக்க நான் என்ன தவம் பண்ணிருக்கணும். இந்தப்பா, இந்த 10,000 வாங்கிக்க. ஒரு பணக்காரன் வந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பான்.
அவனை அலையுட்டு அப்புறம் வாங்கிக்க. ஆஹா, நான் வாங்க மாட்டேன். இந்த பாவத்தை கொண்டு போய் நான் எங்க தொலைக்கிறது? சாதாரணமா வாங்க மாட்டான், எப்படியாவது கெஞ்சி அவனை வாங்க வச்சிரு. வாங்கிக்கப்பா. ஆஹா, நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க மாட்டேன். டேய் தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்க மாட்டேன். டேய் நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்கவே மாட்டேன். டேய் உன்னை விடவே மாட்டேன். நான் ஓடி போயிருவேன். உன்னை விடவே மாட்டேன். நான் ஓடி போயிருவேன். வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. தயவு செய்து என்னை விட்டுரு. என் ராஜா இல்ல. என்னை விட்டுரு. என் கண்ணு இல்ல. என்னை விட்டுரு அம்மா. ஐயா. என்னை விட்டுரு. என்னை விட்டுருப்பா. ஐயா, என்னை விட்டுரு. ஐயா, வேண்டாம். இந்த வாங்கிக்க. நான் வாங்க மாட்டேன். வாங்கிக்கடா. நான் வாங்க மாட்டேன். எனக்கு நிம்மதியா தூக்கம் நான் வரணும். நிம்மதியா ஓடி போறேன். டேய் ஐயோ விட்டுரு. டேய் வாங்கிக்கடா. வேணாம். எனக்கு டேய் 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 வேண்டாம். வாங்கிக்கடா. என்னை விட்டுறியா? ஓடாதே. நான் ஓடுவேன். டேய் என்னை விட்டுரு. டேய் வாங்க இல்லையா? வாங்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? இந்த வட்டாரத்திலே பொறுக்கி முடிச்சவைக்கு முள்ள மாதிரி என் பேச்ச எவனும் கேட்கல, உயிரோட வாழவே முடியாது. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கடா. அப்பாடா, இன்னையோட என்ன பிடிச்ச போயிட விட்டுச்சு. நிம்மதியா தூங்குவேன். வரட்டுமா? நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி வந்துட்டேன். கொண்டா. இது எனக்கு, இது உனக்கு. கட்டணம் கிடையாதுன்னு சொன்னீங்களே சாமி. கட்டணம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். கமிஷன் கிடையாதுன்னு சொன்னா போடா, திரும்பி பார்க்காம போ. கடன் பகையை கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய மனுஷன் இன்னொரு பெரிய மனுஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தான். கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு அவன் நோயாளப்படுத்தான், கடனை திருப்பி வாங்க முடியலையேன்னு இவன் நோயாளப்படுத்தான். ஒரு நாள் 2 பேருமே புட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 2 லட்சம் மட்டும் போகவே இல்லை. அது இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்? அது இன்னும் 2 பேரை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மிசிலா இன்னும் நீங்க திருந்தவே இல்லையா? இன்னொரு இடிச்சவன் வந்திருக்கான். ஓ, போங்கள், கலைந்து விடுங்கள். போங்க, கலைந்து விடுங்கள். கும்பிடுறேன் சாமி. சாமி, தோட்டம் தோட்டமா விலை பேசி லட்ச லட்சமா பணம் கொடுத்து வாழைப்பழ தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறேன். இப்ப வாழைப்பழ விலை சரிஞ்சு போச்சு. பெரிய நஷ்டமாயிரும் போல இருக்கு. சாமி மந்திரத்தினால இந்த வாழைப்பழ விலை ஏத்த முடியுமா? ஏத்துறேன். என்ன கமிஷன் தர்ற? வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். சரி போ. வாழைப்பழ வியாபாரம் நல்லா நடக்கும். வரேன் சாமி. வாழைப்பழ வியாபாரத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி காட்டுகிறேன். ரெண்டு பழம் கொடுப்பா. என்ன சாமி பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடுறீங்க? நீ வேணும் பழத்தை எடுத்து சாப்பிடு. எனக்கு தெரியும்ப்பா, பழத்துல என்ன சத்து இருக்கு, தோல்ல என்ன சத்து இருக்குன்னு. எவ்வளவுப்பா? ₹1. ஆ, என்னது இது? பழத்தை வீசி போட்டு தோலை சாப்பிடாரு. பெரிய மகானாச்சே. ஒருவேளை தோல்ல தான் சத்து இருக்கும் போல இருக்கு. ரெண்டு வாழைப்பழ தோல் கொடுங்க. எவ்வளவு? 2000 ரூபாய்ப்பா. 2 தோல் 2000 ரூபாயா? இதுக்கே டிமாண்ட். இதான் கடைசி சீப்பு. சரி கொடுங்க. வாழைப்பழ வியாபாரத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சியே உண்டு பண்ணிட்டீங்க சாமி. பண்ண முடிஞ்சாதாயா சொல்லுவேன். வாழைப்பழ கடையில பழம் இல்லாம தோல் மட்டும் தூங்குறது கண்கொள்ளா காட்சி இல்லையா பக்தா? கண்கொள்ளா காட்சி தான் சாமி. பழமெல்லாம் பல கஷேத்திரங்களுக்கு பஞ்சாமிர்தமா போகுது. உங்களோட கமிஷன் எவ்வளவு தெரியுமா சாமி? எவ்வளவு? டின்னுக்கு 2%. கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 10-12,000 ரூபாய் உங்களுக்கு மட்டும் வரும். வரட்டும் வரட்டும். இந்த பணத்தை வச்சே மேரி அவங்க அப்பனை க்ளோஸ் பண்றேன். பக்தா சாமி, பஞ்சாமிர்த கணக்கெல்லாம் சரியா இருக்கட்டும். கணக்குல நான் கொஞ்சம் ஸ்டிக். சுவாமி, இப்படி ஒரு நிலை அடைஞ்சு இவ்வளவு பெரிய பணக்காரனாவீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்க காதலை பிரிச்ச பாவினா என்ன மன்னிச்சிருக்கு. இதெல்லாம் பொண்ணை பார்த்த அப்பங்க அப்பவே யோசனை பண்ணிருக்கணும். இட் இஸ் டூ லேட். சுவாமி, நீங்க தான் என் பொண்ணை வச்சு காப்பாத்தணும். உன் பொண்ணு வெள்ளி பாத்திரமா சேட்டு கடையில வச்சு காப்பாத்துறதுக்கு? கேவலம் பணத்துக்காக நம்ம காதல மறந்துட்டீங்கல்ல? பரவாயில்ல, நான் அறிவிக்கே போறேன். எதுக்கு? குடிக்கவா? இல்ல, மேல இருந்து குதிக்க போறேன். அப்பா,
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. முட்டை தலையா பெத்த பொண்ணு சாக போற ஆசீர்வாதம் பண்ண மேரி உன்னை நான் ஏத்துக்கிட்டேன் மேரி 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 மாப்பிள என் பொண்ணை சாக விட மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் ஆசீர்வாதம் பண்ணேன். அப்பா இப்போ அவது அத்தா மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சுட்டேன். ஓ அத்தை ஓ மண்டையில முடிதான் இல்ல மூளையுமா இல்ல என்ன நடக்குது? கிளைமேக்ஸ் வந்துடுமல்ல போகணுமல்ல? இவன் போற மாதிரி தெரியல. நம்ம ஆரம்பிச்சுக்கோ. சாரி மாப்பிள.